ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே! இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்ததால தான், இந்த பதிவை உன் கண்கள்ல காட்டி, இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்றதுக்காகவும் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுசா கேட்டீனா, நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைவதற்காக பொய் சொல்வதை காட்டிலும், உண்மையான நம்பிக்கையோட நம்ம ஆசைப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் என காத்திருந்தாலே போதும். உன்னுடைய உண்மையான நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சேர்த்தே உன் அப்பன் முருகன் உனக்கானதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு சிலர் கால சூழ்நிலையால உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க மனசுல எப்போதுமே நீ இருப்பாய் என் தங்கமே. நீ கவலைப்படவே வேணாம். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வர்றாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்படவும் வேணாம். உன் மேல உண்மையான அன்பு கொண்ட பாசம் இருக்க மனிதர்களையும் உன் கண்கள்ல நானே காட்டுறேன் என் செல்வமே. உன்கிட்ட உண்மையான அன்போட இருக்கக்கூடிய எந்த உறவையும் நீ எக்காலத்திலும் எதற்காகவும் புறக்கணித்து விடவோ அவர்களை விட்டு பிரிஞ்சு போயிடவோ கூடாது. உனக்கா யாராவது ஒருத்தர் உன் மேல உண்மையான அன்போட பாசத்தோட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு அதுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து காலகாலத்திற்கும் உன் பக்கத்திலேயே அவங்கள வச்சுக்கோ. என்னில் எவ்வளவோ பேர் இப்ப சுயநலத்துக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமே நட்போடும் பாசத்தோடும் பழகி வரும் இந்த சூழ்நிலையில உண்மையான அன்போடு நீ எல்லாரையும் எதிர்கொள்ளும் போது அதே அன்பை திருப்பி தரக்கூடிய நல்ல மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படிதான் நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கப் போகுது என் செல்வமே. யார் உன் மேல உண்மையான அன்போட பாசத்தோட இருக்கிறாங்கன்னு தெரியாம வைரம் போன்ற ஒரு நபரை இழந்து விட்டு அதுக்கப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. அன்பு யார் எப்ப உன் மேல கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காங்கன்னு அளந்து பார்க்காம அதை உணர்ந்து பார்க்க பழகு. நீ புத்திசாலித்தனமான மனிதனாக இருந்தால் இயல்பாகவே நீ அன்பால அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் தன்மையோடையும் இருப்பாய். எல்லோரிடமும் எப்போதும் அன்பை கொடுப்பதில் யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் அன்பை கொடு, ஆனா அளவா கொடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்துல அடுத்தவங்க எல்லாம் சுயநலமா இருக்காங்க, அடுத்தவங்க எல்லாம் தேவைக்காக தேடி வர்றாங்கன்னு யோசிக்கக்கூடிய நீ நீ எப்படி இருக்கிறாய் என்பதையும் சுய ஆய்வு செய்து கொள் என் செல்வமே. சில அறிவாளிகளும் சாமர்த்தியசாலிகளும் ரொம்ப தவறு செஞ்சுட்டு இதெல்லாம் நான் ஜெயிக்கிறதுக்காக தான் பண்ணேன், இதெல்லாம் என் புத்திசாலித்தனம் திறமைன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர்களே அனுபவம்ன்ற அருமையான பெயரையும் கொடுத்து வச்சிருக்காங்க. தப்பு செய்யறவங்க எல்லாருமே இது என்னோட திறமையால நான் செஞ்சதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இந்த உலகமே ஒரு முடிவில்லாமல் தவறான பாதையை நோக்கி போய்விடும் அல்லவா. அடுத்தவனை ஏமாத்துறது புத்திசாலித்தனம் கிடையாது. தான் தன்னுடைய பொய் சொல்லி ஏமாத்துக்கார வேலையெல்லாம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்வது என்பது அறிவாளித்தனமும் கிடையாது என் செல்வமே. யாரு உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் எல்லா விஷயங்களையும் செய்வேன். அழகாய் பேசுவதை விட அன்பாக பேசி பழகு. என்ன நீ அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட நீ அன்பா பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு அதிகம். எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட யோசிக்க வேண்டாம் என் செல்வமே. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடுமாறாமல் நிலைச்சு நிக்கணும்னு நினைச்சினா உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காம இருந்தாலே போதும். ஆம், அப்பதான் உன்னால எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாமல் நிலையா நினைச்சு நிக்க முடியும். ஒரு சிலர் உன்னை கோபப்படுத்தும்படி பேசுவாங்க, நீ வருத்தப்படும்படி பேசுவாங்க. கோபப்படுத்தும்படி பேசும்போது நீயும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற வேணாம். நீ கவலைப்படும்படி பேசும்போது அவசரப்பட்டு கண்ணீரையும் வெளிக்காட்டி விடாமல் அது தேவையில்லாத உதவின்னு அந்த கண்ணீரையும் கோபத்தையும் உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு அமைதியாய் பொறுமையாய் இருந்து விடு என் செல்வமே. எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகணுன்ற நல்ல எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ ஒருபோதும் கெட்டு போகவே மாட்ட. ஏன்னா விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நீயும் நிம்மதியா மகிழ்ச்சியா வாழலாம். ஆனா எப்போ உனக்கு போதும் இவங்களுக்காக விட்டு கொடுத்தது அனுசரிச்சு போனது நினைச்சு கோபம் பொங்கி வழிய பேசி விடுகிறாயோ அப்போதே கஷ்டத்தை நோக்கி நீ போய்விடக்கூடும். சில நாட்கள் பேசாம இருந்தாலே இப்பெல்லாம் சில உறவுகள் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு உன்னையே மறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்டு இந்த கால சூழ்நிலையிலையும் கலியுக காலத்திலையும் எப்போதும் யாரையும் மறக்காம எல்லாரையும் அவ்வப்போது நினைவில் வைத்து கொண்டிருக்கும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். கல்மனம் படைத்தவர்கள் இங்கு யாருமே இல்ல. ஆனா எல்லாரும் யாரோ ஒருவராலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையாலையும் கல்லாக்கப்பட்டவர்கள் தான். ஆம் என் செல்வமே.
நீயே கூட முன்னெல்லாம் எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா இயல்பா சிரிச்சு சிரிச்சு மனசுல பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல உனக்கு பல உண்மைகள் தெரிய வந்தது. நம்ம எல்லாரையும் நம்புறோம், எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்கோம், எல்லார்கிட்டையும் ரொம்ப யதார்த்தமா இயல்பா பேசுறதுதான் நம்முடைய தப்புன்னு தெரிஞ்சு நீயே இப்போதெல்லாம் அதை குறைத்து கொண்டு விட்டாய் தானே. உன் மனசும் இப்ப பல சமயங்கள்ல கல்மனம் கொண்டதாக, எனக்கு வேணும், எனக்கானது, எனக்கு தேவைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு உனக்குள்ள இந்த மாதிரி மனநிலையை உண்டாக்கியதுக்கு காரணமும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களாக இருக்கிறாங்கன்றதும் எனக்கு புரியுது. ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்துட்டதாலதான் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை நம்பி வாழாமல் நீயே உனக்கான எல்லாத்தையும் செய்யணும்ன்ற நம்பி தைரியத்தோட வாழ ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீ கவலைப்பட வேணாம். உன்னை சுத்தி யார் எப்படிப்பட்டவங்களாங்க இருக்காங்கன்னு அவர்களின் சுயரூபம் சீக்கிரமாக வெளிப்படும். அப்போது நீ மனமுடைந்து சிதறி போகாதே என் செல்வமே. ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ ஒருத்தவங்களை முழுசா நம்புனா மட்டும்தான் அவங்களால உன்னை ஏமாத்த முடியும். அதற்கு பதிலாக நீ அவங்களோட கவனமா, அன்பா, பாசமா, பக்குவமா பழகுனினா ஒருபோதும் உனக்கு ஏமாற்றம் கிடைக்காது. அவங்க உன்னை ஏமாற்ற நினைச்சாலுமே கூட, தவறான விஷயங்கள் நடந்தாலுமே கூட நீ சுதாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சது தானே, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் இப்படித்தானே இருக்காங்கன்னு உன் மனசை தைரியப்படுத்திக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விட வேண்டும் என் செல்வமே. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் உன் கைகள்ல தான் இருக்கு. நடந்த விஷயங்களே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா, இப்ப நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரமெல்லாம் உன் கைகளில் இருந்து தவறி விழுகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் இழந்து விடாமல் எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச விஷயங்களை அனுபவித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்துக்கோ. ஒரு முறை நழுவ விட்டாயே ஆனால் எதுவும் மீண்டும் மீண்டும் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்காது என் செல்வமே. அப்புறம் நீ தவறு விட்டுட்டு திரும்ப போய் தேடும்போது அது உன் கைகள்ல கிடைக்காம கூட போயிடலாம். அதனாலதான் நல்ல மனிதர்களோ நல்ல விஷயமோ உனக்கான வாய்ப்புகளோ நல்ல நேரமோ எது வந்தாலும் அதை தவற விடாம தக்க வச்சுக்கோன்னு சொல்றேன். கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் நீ யாரையும் ஆறுதலாக போய் தேட வேண்டாம். ஏன்னா உனக்கு ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாளைக்கு உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக கூட மாறிவிட வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா. உன்னுடைய எதிரியே நண்பனாக ஆகும்போது நம்பிக்கை போய்விடும். ஏனெனில் எதிரி எப்போது நண்பனா மாறுவான், நண்பன் எப்போது எதிரியா மாறுவான்ற தெரியாத சூழ்நிலையில் தானே நீ இருக்கிறாய். உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளிடம் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக கையாண்டாலே தேவையில்லாமல் நீ ஏமாந்து போகவோ அல்லது தோற்று போக வேண்டிய சூழ்நிலையோ வராது. உன்னிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அளவோடு கொடுத்தால்தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கும். ஏன்னா நீ அளவில்லாமல் அன்பை கொடுத்துட்டினா உன்னை ஏமாளி நினைச்சு ஏச்சு பிழைப்பதற்கு தயாராகி விடுவார்கள் என் செல்வமே. ஒருத்தர் உன்னை மதிக்கிறதுனால உன்னுடைய நிலைமை உயர்ந்து விட போவதும் இல்லை, அல்லது ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை. எல்லாமே உன்னுடைய கைகள்ல தான் இருக்கு. நீ யாரா நினைக்கிறியோ அதுவாகவே இருந்து விடு. அடுத்தவங்க உனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா உன்னுடைய செயல்களை நீ திறமையாக சரியாக முறையாக அமைச்சுக்கிட்டீனா மற்றவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் நிலைமை மாறும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய இரக்க குணத்துக்கும் மனிதாபிமானத்தோடு கூடிய நல்ல குணத்துக்கும் அடுத்தவங்க உன்னை ஏமாளின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம அதை அளவாக கொடுத்து முறையாக சந்தோஷமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் உன் அப்பன் நான் செய்றேன்.